ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. குறிப்பாக ரெஸ்லர்ஸ் ரொம்பவும் கவனக்குறைவினால போடக்கூடிய ஒரு சின்ன மூளை ஏற்படுற தவறுனாலேயே இன்னொரு ரெஸ்லரோட கரியரே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மேட்சஸ்க்கு நடுவில் சின்ன தப்புனால முடிவுக்கு வந்த 10 ரெஸ்லர்ஸோட கரியர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1999 WCWல நடந்த ஸ்டார்கேட் பேப்பர் வியூவில் கோல்ட்பெர்க்கும் பிரெட் ஹார்ட்டும் ஒரு மேட்ச்சில் மோதியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் கோல்ட்பெர்க் பார்த்தீங்கன்னா பிரெட் ஹார்ட்டுக்கு போட்ட ஒரு கிக்குனால பிரெட் ஹார்ட்டோட ரெஸ்லிங் கரியரே முடிவுக்கு வந்துச்சு. கோல்ட்பெர்க் இந்த கிக்கை போடும்போது கொஞ்சம் அதிகமான பவரில் போட்டிருந்தாரு. இதனால பிரெட் ஹார்ட்டுக்கு தலையில் மோசமான கன்கஷன் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அதுலேருந்து கோல்ட்பெர்க் வெறும் 2 மேட்சஸில் தான் ரெஸ்ல் பண்ணாரு. 2000 கோல்ட்பெர்க் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாரு. WWE இதுவரைக்கும் நடந்ததுலேயே ரொம்ப மோசமான ஒரு இன்ஜுரியாக பார்க்கப்படுறது ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு ஏற்பட்ட நெக் இன்ஜுரி தான். 1997 சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல ஓவன் ஹார்ட்டுக்கும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின், ஆனா அதுக்கு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் சிட் அவுட் பைல் டிரைவர் வேண்டாம், ட்ரெடிஷனலா போடக்கூடிய பைல் டிரைவரை போடுன்னு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 பைல் டிரைவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சிட் அவுட் பைல் டிரைவர் அப்படின்னா ரெஸ்லர் அவங்களோட 2 காலும் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி உட்காந்து போடுவாங்க. ட்ரெடிஷனல் பைல் டிரைவர்னா அண்டர்டேக்கர் போடக்கூடிய அந்த முட்டி கீழே படுற மாதிரியான பைல் டிரைவர். இதனால அவருக்கு முதுகெலும்புலையும் கழுத்துலையும் ரொம்பவே பலமான இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவர் அதுக்கப்புறமா ரெஸ்ல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ரெஸ்ல்மேனியா 19 வரைக்கும் நிறைய சர்ஜரிஸ் அப்புறம் நிறைய கஷ்டங்கள் மத்தியில் ரெஸ்ல் பண்ணிட்டு ரெஸ்ல்மேனியா 19 தன்னோட கடைசி மேட்சை ராக்கு கூட கொடுத்துட்டு அவர் WWE யூனிவர்ஸுக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு போனாரு. இப்போ டாப் சிக்லர் இருக்கிற மாதிரி 1990களில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ரெஸ்லர் தான் ராவிசிங் ரிக் ரோடு. ஸோ இவரோட கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா WCWல ஸ்டிங்கு கூட நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஸ்டிங் வெளியில இருக்கிற ராவிசிங் ரிக் ரோடு மேல ஒரு கிராஸ் பாடியை போடுவாரு. இதுல அவர் தரையில லேண்ட் ஆகும்போது கீழே எதிர்பாராத விதமா இருந்த ஒரு பெரிய உடன் பலகையில அவரோட முதுகு பலமா மோதிச்சு. இதுல ராவிசிங் ரிக் ரோடோட முதுகெலும்புல 2 எலும்புகள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வெளியே வர அளவுக்கு ரொம்பவே பலமா இன்ஜுரி ஆச்சு. ஸோ இதனால அவரும் அதுக்கப்புறமாட்டு ரெஸ்ல் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு 1995 தன்னோட ரிட்டையர்மெண்டையும் அறிவிச்சாரு. ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது இவரோட வயசு வெறும் 35 தான் இருந்துச்சு. WWE இப்போ அனௌன்சராட்டு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கோரி கிரேவ்ஸ் பார்த்தோம்னா ஒரு காலத்துல NXTல ரெஸ்லரா இருந்தாரு. NXTல பாத்தீங்கன்னா இவர் நெவில் கூட சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இவருக்கும் நெவிலுக்கும் ஒரு ரைவல்ரியா WWE வச்சாங்க. இந்த டைம்ல 2 பேருக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல நெவில் போட்ட நிறைய அடினால பாத்தீங்கன்னா கோரி கிரேவ்ஸுக்கு 3-4 கன்கஷன்ஸ் ஒரே மேட்ச்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால கோரி கிரேவ்ஸுக்கு ரொம்பவே அதிகமான இன்ஜுரிஸும் சஸ்டெயினும் ஏற்பட்டதுனால அவரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமாட்டு மேட்ச்ல ரெஸ்ல் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா இவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு WWE இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான அனௌன்சரா இருந்துட்டு இருக்காரு. WWE இருக்கிறதுலே ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்லர்ஸ்ல எட்ஜும் ஒருத்தர். ஆனா எட்ஜோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரோட கரியரை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. ஜோஸ் எஸ்ட்ராடாஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் தான் எட்ஜ் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்ல எட்ஜ் ரிங்கில இருந்து ஓடி வெளியில டைவ் பண்ணி ஜோஸ் எஸ்ட்ராடாஸ் மேல ஒரு மூவ் போடுவாரு. இதுல எட்ஜோட காலு ஜோஸோட தலையில பலமா மோதினதுனால ஜோஸோட கழுத்தெலும்புல 2 எலும்பு பயங்கரமா உடஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவரும் பாத்தீங்கன்னா ரெஸ்ல் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவரோட ரிட்டையர்மெண்டையும் விரைவில் அறிவிச்சிருந்தாரு. WWE யாருமே எதிர்பார்க்காத விதமா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் முடிஞ்சு போன ஒரு கரியர்னா அது டைசன் கிட்டோட கரியர் தான். ரொம்பவே பாப்புலரா ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த டைசன் கிட் அந்த டைம்ல WWE நடந்த ஒரு லைவ் மேட்ச்ல சமோவா ஜோவை ஃபேஸ் பண்ணாரு. இந்த மேட்ச்ல சமோவா ஜோ டைசன் கிட்டுக்கு ஒரு மசில் பஸ்டர் போட்டிருப்பாரு. ஸோ இந்த மசில் பஸ்டர் வாங்கும்போது டைசன் கிட் ப்ராப்பரான பொசிஷன்ல இல்லாம கொஞ்சம் ஆக்வர்டா இருந்ததுனால அவரோட கழுத்தெலும்பு பாத்தீங்கன்னா முறிஞ்சி அவருக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இதனால அந்த டைம்ல அவருக்கு டெம்பரரியா பக்கவாதமே வந்திருக்கு. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் அவரை ஃபியூச்சர்ல ரெஸ்ல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவரோட கரியர் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அவர் பேக் ஸ்டேஜ்ல WWE வரக்கூடிய புதிய ரெஸ்லர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஃபினிஷர்ஸும் இல்லைனா பெரிய சேர் டேபிளை வச்சு அடிக்கும்போது தான் அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்படும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக போடக்கூடிய ஒரு பஞ்ச் இல்லைனா ஒரு கிக் மூலமாக கூட ஒரு ரெஸ்லரோட கரியரே முடிவுக்கு வந்துடும். இதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்னா அது பேஜ் தான். 2017 சாசா பேங்க்ஸுக்கும் பேஜுக்கும் ஹவுஸ் ஷோவில் நடந்த ஒரு சின்ன மேட்ச்ல சாசா பேங்க்ஸ் பேஜை பின்னாடி இருந்து முதுகில் ஒரு கிக் பண்ணியிருப்பாங்க. இதில் பேஜுக்கு முதுகெலும்பில் ரொம்பவே மோசமான கன்கஷன் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறமா டாக்டர்ஸ் பேஜையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க ஏற்கனவே ஒரு இன்ஜுரி
இன்ஜுரியிலிருந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. திரும்பவும் இன்ஜுரி ஏற்பட்டதுனால 2017 பேஜ் வேற வழி இல்லாமல் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டவே அறிவிச்சிருந்தாங்க. 2014 ராயல் ரம்பிள் மேட்ச் தான் சிஎம் பங்கோட கடைசி மேட்ச். இது நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது அவருடைய கடைசி மேட்சாக அந்த டைமில் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த மேட்ச்சில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி தான். 2014 ராயல் ரம்பிளில் சிஎம் பங்க் என்டர் ஆன உடனே கோஃபி கிங்ஸ்டன் அவருக்கு ஒரு க்ளோத்ஸ் லைன் போட்டிருப்பாரு. இந்த க்ளோத்ஸ் லைன் நார்மலாக போடுறதை விட கொஞ்சம் டைட்டாக விழுந்ததுனால சிஎம் பங்குக்கு அந்த டைமில் டெம்பரரியாக ரொம்ப மோசமான ஒரு கன்கஷனும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த கன்கஷனால் பார்த்தீங்கன்னா அவரோட கரியர் அந்த டைமுக்கு முடிவுக்கும் வந்துச்சு. இதனால தான் அவர் WWE இருந்து அந்த டைமில் வெளியவும் போயிருக்காரு. 1995 டீலோ ப்ரவுன் அப்புறம் ட்ரோஸ் அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த டீலோ ப்ரவுன் அப்படிங்கிறவரோட ஃபினிஷர் பேட்டிஸ்டா பவர் பாம் மாதிரியான ஒரு பவர் பாம் தான். நார்மலாகவே இவர் நிறைய தடவை இந்த பவர் பாம்பை போட்டிருக்காரு. ஆனால் இந்த மூவ் எப்போவுமே தவற முடிஞ்சதில்லை. ஆனால் ட்ரோஸ் கூட நடந்த இந்த மேட்ச்சில் அந்த பவர் பாம்பை போடும்போது அவரோட கிரிப்பு மிஸ் ஆகி ட்ரோஸ் அவரோட கழுத்து டைரக்டாக ஸ்டேஜில் அடிக்கிற மாதிரி விழுந்தாரு. இதில் அவரோட கழுத்தில் எலும்புகள் முறிஞ்சதுனால கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த உடல் உறுப்புகளுமே செயல்பட முடியாத அளவுக்கு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரோஸ் வீல் சேரில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனாலுமே பார்த்தோம்னா டீலோ ப்ரவுனும் ட்ரோஸும் இன்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. டீலோ ப்ரவுன் தனக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிறத ட்ரோஸ் ரொம்பவே பெருந்தன்மையாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. Sometimes I have